பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். எனக்குள்ள கடமை உங்கள் குலகுரு என்ற முறையில் தங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். ஆகையால் இதை கவனமாக கேளுங்கள். அன்று மாதா பகவதி யசோதாவின் சொப்பனத்தில் வந்து சொன்ன மொழிகள் என்ன? யசோதா விரைவில் கருவுருவாள் என்றுதானே? அது பலிக்கப் போகின்றது. மேலும் தேவி ரோஹிணி விருஷ்ணி வம்சத்து ராணி. விருஷ்ணி வம்சத்தாருடைய குலகுருவாக இருப்பதற்கு பிரம்மதேவர் மரியாதைக்குரிய மகரிஷி கர்கரை தந்தார். இந்த பிரச்சனை பற்றி முழு விவரம் அவர்தான் அறிவார். பொதுவாக இந்த சமயத்தில் நான் மறுப்பது சரியல்ல. என் கடமையாக ஏற்று ஞான திருஷ்டியால் பிரச்சனைக்கு பதில் கிடைக்குமா என்று முயன்று பார்க்கலாம். இந்த பிரச்சனைக்கு விடை காணுவதற்கு நான் என் மனக்கண்களின் பார்வையை வெகு தூரம் செலுத்தி பார்த்தேன். மனோவேகம் எல்லையற்றது. இந்த பயணத்தில் மனது இயன்றவரை இதற்குரிய பதிலை தேடி பார்த்தது. இதன் உட்கருத்து என்ன, நோக்கம் என்ன, இதன் செயல்பாடு என்ன? துருவி துருவி பார்த்தும் எனக்கு விடை கிடைத்தால்தானே? மிகவும் கடினம்தான். ஆனாலும் நீங்கள் பிரம்மதேவரின் மைந்தர், அதோடு சிவனாருடைய சீடனும் கூட. நடப்பதும் நடக்க இருப்பதும் தங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நன்றாக தெரியுமே. அப்படிப்பட்ட தாங்களா இப்படி சொல்வது? கேளும் முனிவரே, வருங்காலத்தை அவனே அறிவான். அவன் கணக்கு முன்னாலேயே எழுதிய கணக்கல்லவோ? முன்னால் எழுதிய கணக்கானாலும் திருத்த முடியாதது. நடப்பது நடந்தே தீரும். முன்கணக்கு எழுதிய அவனுக்கும் முதல் கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. முதலில் எழுதிய மூல கணக்கு மாறவே மாறாது. அவன் இஷ்டப்படிதான் சிருஷ்டிக்கப்படுகிறது, மாறுகிறது. பிரம்மா வருகிறார், செல்கிறார். புதிய பிரம்மா வருகிறார். அவரால் மட்டும் இதில் செய்ய என்ன இருக்கிறது? சொல்ல முடிந்தவர் யார்? நானும் முடிந்தவரை என் மனக்கண்களால் எல்லா லோகங்களிலும் பார்த்தேன். பார்த்த இடங்களில் இதை தவிர வேறு பேச்சே இல்லை.
இந்த வராக கல்பத்தில் 28வது சதுர்யுகமான துவாபர யுகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பூமியில் அவதரிக்கப் போகிறார். உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை, அதற்குரிய நேரம் வந்துவிட்டது. நான் விஷ்ணு வம்ச குலகுருவானதால் பதில் தெரிந்துவிட்டது. தேவகியின் 7வது கர்ப்பத்தின் கருவை எடுத்து அப்படியே ரோகிணியின் கர்ப்பத்தில் சேர்க்கப்பட இருக்கிறது. அந்த கரு வேறு யாரும் இல்லை, ஆதிசேஷன் தான். முனிவரே, நான் சொன்ன ரகசியங்களை நாம் நமக்குள் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. மன்னிக்க வேண்டும். தேவகியின் கர்ப்பத்தை மாற்ற காரணம் என்ன? என்னவென்றால், இந்த ரோகிணி முப்பிறவியில் முனிவர் காசியபரின் 2வது மனைவி கத்துரு என்பவள். அவள்தான் நாகங்களை எல்லாம் பெற்றவள். நாகமாதா என்று சொல்வார்கள். முந்தைய பிறவியில் வசுதேவர் தான் காசியப முனிவர். இந்த தேவகி அவருடைய முதல் மனைவியான அதிதி. அப்போது அதிதியின் வயிற்றில் வாமனனாக பிறந்தார் இறைவன். அதுபோல் கத்ருவின் வயிற்றில் நாகங்கள் பிறந்தன. அதனால் பகவான் ஆதிசேஷன் மாதா ரோகிணிக்கு தன்னை மைந்தனாக பெற்றெடுக்கும் பெருமையை அருளினார். பார்த்தேன், என்ன பார்த்தேன் என்று அறியேன். நான் பார்த்தது பரவசப்படுத்தும் காட்சி. கணக்கிட முடியாத சூரியன்களின் பேரொளி. அதை கண்டதும் நான் என்னையே மறந்து செயலிழந்தேன். மகளே, பகவதி யோகமாயா தேவகியின் கர்ப்பத்திலிருந்து கருவை எடுத்து அந்த புனித ஜீவனை உன் வயிற்றில் உருவாக வைத்தாள். அந்த பிள்ளை சாதாரண பிள்ளை அல்ல, ஒரு மகா புருஷன், மகத்தான சக்தியுள்ளவன். என்று தேவகியின் 8வது கர்ப்பத்தில் உலகை காக்க இறைவன் வருவானோ, அன்று உன்னுடைய தெய்வ பிள்ளை கொடியவர்களை ஒழிக்க அவனுக்கு துணை இருப்பான். இது உன் கணவனின் குழந்தைதான். ஆகையால் இந்த கருவை சுமப்பதில் உனக்கு பழிச்சொல் வராது. உலகம் இனி வரப்போகும் யுகங்களில் இந்த வீர மகனை பெற்றதற்காக உன்னை வாழ்த்தும். முனிவரே, இன்றைய என் நிலை என்ன? பெண்ணே, இதுவும் தெய்வத்தின் திட்டமிட்ட திருவிளையாடல் தான். இது நாள் வரையிலும் கோகுல மக்களுக்கு நீ யார் என்பது தெரியாது. இங்கே அகதி போல் இருந்தாய். இனிமேல் உன்னை நந்தராஜன் மற்றவர் அறிய வசுதேவரின் மனைவி ராணி ரோகிணியாக கோகுலம் அழைத்துச் செல்வார். அனைவரும் நினைப்பார்கள், நந்தராஜன் மதுராவிலிருந்து இன்றுதான் உன்னை அழைத்து வருகிறார் என்று. அதனால் கம்சன் கையிலிருந்து குறைந்தபட்சம் வசுதேவரின் இந்த ஒரு குழந்தையாவது பிழைக்கட்டும். தேவி, பிரபுவின் கிருபையினால்
நீ காலத்தை வென்று நிற்கும் புகழ் பெறுவாய்.